தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ ரீசெண்டாக ஜியோ அவங்களே ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இது குவால்காமுடைய பார்ட்னர்ஷிப்போட, கூகுளுடைய பார்ட்னர்ஷிப்போட இப்போது நம்ம கிட்ட லான்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனை உங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு சென்னையிலிருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதற்காகவே வந்து போயிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த மொபைல் எப்படி இருக்கு, என்ன இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ப்ரைஸிங் எல்லாமே வந்து தெரியும். பட் அப்படி இருந்தாலுமே இப்படி இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்தியர்களுக்காக லான்ச் பண்ணிருக்காங்க, மேட் இன் இந்தியான்ற பேரில் லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படி இதில் என்ன தான் இருக்குன்றத ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அப்புறமா என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். $1999 கொடுத்தாலே இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில மறைக்கப்பட்ட குட்டி குட்டி விஷயங்களும் இருக்குது. அது என்னன்றதை சொல்கிறேன். குட்டிஸா பெருசான்றதை போக போக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸை ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட்னு போட்டிருக்காங்க. கிரியேட்டட் வித் கூகுள்னு இருக்குது. பின் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் இதில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்றதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீப்பாக வந்து பேசுவோம். அண்ட் முக்கியமான விஷயம் எங்கடான்னு பார்த்தீங்கன்னா இதில் பிரகதி ஓஎஸ் அப்படின்னு சொல்லி இந்தியர்களுக்காக இங்கேயே உருவாக்கப்பட்ட ஒரு ஓஎஸ் ஆண்ட்ராய்டுடைய மற்றும் ஒரு பரிமாண வளர்ச்சின்னு சொல்லலாம். வளர்ச்சியா இல்லை குறைச்சிருக்காங்களான்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ண உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மார்ட் ஃபோனை வச்சுருக்காங்க. ஸோ ப்ளூ கலரில் இருக்குது. சுத்தமாக வெயிட்டே இல்லை. இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. காரணம் வந்து இதில் வந்து பேட்ரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பேட்ரி இந்த வாட்டி வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஒரு ரிமூவபிள் பேட்டரியோட ஒரு மொபைல் ஃபோனை பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ இதை சைடில் வச்சிடலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜியோ நெக்ஸ்ட், ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் கைடுன்னு சொல்லிட்டு இதையும் சைடில் வச்சிடலாம். எஸ், நான் சொன்னது போலவே பேட்டரி பார்த்தீங்கன்னா தனியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பட்டையாக பெருசாக ஒரு பேட்டரி வந்துருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமாக ஒரு ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பேட்டரிலாம் தனியாக இருக்குன்னு நான் வந்து காமிக்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிள் டைப் சியா இல்லை, மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு 7.5 வாட்கான ஒரு சார்ஜரும் பாக்ஸ்லேயே வந்துருக்கு. ஜியோட பிராண்டிங்கோட போட்டிருக்காங்க. மற்றபடி அதிகமான விஷயங்கள் எதுவுமே வந்து கிடையாது. குறிப்பான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர்ட் பை அப்படின்ற இடத்துல ஆந்திர பிரதேஷ், ஸோ இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சர் ஆனதாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ குயிக்காக மொபைலை பார்க்கலாம். என்னதான் கிளாஸ் ஃபோனு மெட்டல் ஃபோனுன்னு கொடுத்தாலுமே இந்த கேஸை ஓப்பன் பண்ணி நம்ம பேட்டரி போடுற அந்த ஒரு ஃபீலே தனி ஃபீல் தாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சிம் போடக்கூடிய ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சிம் கம்பல்சரி நீங்கள் ஜியோ மட்டும்தான் வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது சிம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சிம்னாலும் போட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ பேட்டரி போட்டாச்சு. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பிளாஸ்டிக் தான், பட் நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக்காக இருக்குது. ஃபோன் பேட்டரி போட்டதுக்கு அப்புறமாவும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை கெஸ் பண்ணணுன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 165-60 அந்த கிராம்ஸ் மாதிரி தான் தெரியுது. பட் எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குன்றதை வந்து பார்த்துடலாம். ஸோ 170 கிராம்ஸ் எக்ஸாக்ட்லி சொல்ல போனால் 170 கிராம் இருக்குது. ஆனால் கையில் எடுக்கும்போது நல்ல வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. பரவாயில்ல. அண்ட் பாக்ஸ் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாக்ஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஃபஸ்ட் இதோடைய ஃபிசிக்கல் ஓரியூ பார்த்துடலாமா? வலது பக்கமாக பவர் பட்டன் இருக்குது. வால்யூம் லாக் கீ கொடுத்துருக்காங்க. மேல் பக்கத்தில் 3.5mm ஜாக் இருக்குது. இடது பக்கமாக எதுவுமே வந்து கிடையாது. கீழ்ப்பகுதியில் உங்களுக்கு பிரைமரி மைக்ரோஃபோன் அண்ட் உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பிக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது பின் பக்கமாக வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமராக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செகண்டரி நாய்ஸ் கன்சன் மைக் இருக்கும் இல்லையா, அது இருக்குது. ஜியோடைய லோகோ பளிர்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இல்லைங்கோ. $6,500 இதோடைய விலை. நீங்கள் ஃபுல் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தால். ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இல்லை அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ஃபோனுடைய டெக்ஸ்சர் பார்க்குறது நல்லாயிருக்கு. அந்த ஜியோடைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி டெக்ஸ்சர் வருமோ அதே மாதிரி டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் வே இட் லுக்ஸ் குட். ஓகே. அண்ட் இதோடைய முக்கியமான விஷயம் இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஃபஸ்ட்டு அதை பற்றி பேசுவோம். இதில் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 215 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் 28nmல செய்யப்பட்ட ஒரு ப்ராசஸர். 2018 ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ப்ராசஸர். அதை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக 2GB RAM, 32GBக்கான இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் ரேம் டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR3க்கான ரேம் டைப்பை கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னும் போது eMMC 4.5 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் டைப் இருக்குது. 3500 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. 7.5 வாட்கான சார்ஜர் இருக்குது. ஓகே, ரொம்ப பயங்கரமாக நம்ம கொண்டாட முடியாது. ஓகேவான ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்குது. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5.45 இன்ச்க்கான HD+ ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்க்கும் போதே தெரியும் நல்ல பிரைட்டெல்லாம் வந்து கிடையாது. நான் வேணால் பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
ஓகே. இன்டோரில் பார்க்கும்போது பரவாயில்லையா இருக்குது. ஆனால் உங்களுக்கு மேலே கீழெல்லாம் பெசல்ஸ் சும்மா தாறுமாறாக விளையாடுது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி எனக்கே ஒரு ட்ரீமில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பெசல்ஸ் வந்து பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் இதை இப்படி சொல்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செக்மெண்ட்டில் இந்த 7,000 8,000 பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த பஞ்ச் ஹோல் இந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் இந்த பெசல்ஸ் பெருசாக இருக்கிறது ஒரு விஷயம். நீங்களும் அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அண்ட் இதில் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷர்ஸ் கொடுக்குறாங்க. கார்னிங் உள்ள கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. அது நல்ல விஷயம். ஓகே, அட்லீஸ்ட் கார்னிங் உள்ள கிளாஸ் 3 இருக்கிறது குட் திங். அண்ட் இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரணும்னா ஓஎஸ். இதில் நமக்கு பிரகதி ஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலில் தான் இருக்கும். இது எங்கடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து ஆண்ட்ராய்ட் கோ யூஸ் பண்ணியிருக்கேன். அதற்கும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டுக்கும் ஒரு இன்பிட்வீனில் ஒரு கோக்கு ஒரு 2 ஸ்டெப் மேலே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோடைய ஆப்ஸ் அந்த இன்டர்ஃபேஸ் அந்த இன்டெகிரேஷன் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா ஜியோடைய ஃபோனுன்றதுனால அது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது இருக்குது. அண்டு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ரொம்ப வந்து ஸ்னாப்பியாக வந்து கிடையாது. கொஞ்சம் ஸ்லகிஷாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரு சில டைம்லாம் நீங்கள் ஆப்பெல்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி மெதுவாக அப்படி நின்று வர்றது நீங்களே வந்து பார்க்கலாம். ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இன்னும் நான் அதிகமாக டெஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாலாம் கிடையாது. ஓரளவுக்கு நார்மலாக தான் வந்து இருக்குது. கேமராவை பொறுத்த வரைக்கும் பின்பக்கமாக நமக்கு 13 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்இடி ஃப்ளாஷும் இருக்குது. இந்த ஃப்ளாஷை பற்றி பேசியும் பல வருஷம் ஆகுது. பட் அது இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. முன்பக்கமாக நமக்கு 8 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் பேசிக்கான ஒரு கேமரா இன்டர்ஃபேஸ் தான். நீங்கள் எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது என்ன இருக்குன்றது அந்த சாம்பிள் இமேஜஸ் காமிக்கிறேன். நீங்களே வந்து பாருங்கள். ஓரளவுக்கு ஓகேவான ஒரு இமேஜ் மாதிரி வந்து தெரியுது. இது பல்வேறு கட்டங்களில் இப்போ சும்மா சாம்பிள்ஸ்க்காக எடுத்திருக்கோம். இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுக்கு மட்டும் தான். சப்போஸ் இந்த ஃபோனுடைய ரிவ்யூ வேணும் அப்படின்ற பட்சத்தில் சொல்லுங்கள். நான் இன்டெப்த்தாக டெஸ்ட் பண்ணும்போது இன்னும் நிறைய இடங்களில் இந்த கேமராவை எடுத்து இதில் இன்னும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸும் இருக்குது. அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கூகுளோட இன்டெகிரேஷன் இருக்கிறதுனால நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸையும் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு என்ன இருக்குன்றதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய ரிவ்யூவில் வந்து நான் சொல்கிறேன். அண்ட் ஸ்னாப்சாட்டுடைய ஃபில்டர்ஸும் ஒரு சிலது இன்டெகிரேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்னாப்சாட்லாம் யூஸ் பண்ணணும் அந்த ஃபில்டர்ஸ்லாம் பார்க்கணும்னா அது இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம இன்னும் போக போக தான் வந்து பார்க்க முடியும். அண்ட் குறிப்பாக இதில் ஒரு சில விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எங்கடான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓஎஸில் நமக்கு என்ன தான் புதுசாக கிடைக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் நீங்கள் ஜஸ்ட் இந்த மல்டி டாஸ்கிங் போனீங்கன்னாவே கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 விஷயங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஏதாச்சும் இங்கிலீஷில் இருக்குது இல்லை ஹிந்தியில் இருக்குது, உங்களுக்கு புரியல நமக்கு தமிழில் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரான்ஸ்லேட் ஃபீச்சரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மொழியிலிருந்து எந்த மொழி மாற்றணுமோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணும். அது டிஃபால்ட்டாக எல்லா ஆப்புக்குமே ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரீனை ரெகக்னைஸ் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இரண்டாவதாக லிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து ரீட் அலவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன். சப்போஸ் நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போகிறீங்க, இந்த வெப்சைட்டில் என்ன இருக்குது அதை படித்தா நல்லா இருக்குமே, நிறைய பேர் வந்து வயசானவங்க இவங்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது படிக்கிறத விட சொன்னால் நல்லா இருக்குமேன்ற பட்சத்தில் கூகுள் இந்த இடத்துல வந்து ஒரு இன்டெகிரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நல்லா வாய் விட்டு வந்து படிக்குது. ஸோ அந்த ஃபீச்சரும் வந்து நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு வந்து ஒர்க் ஆகுது. பட் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே படிக்குது. அதை தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். அது வேர்ட்ஸ் மட்டும் கிடையாது, மேலே லோகோவில் இருந்து என்னென்னலாம் படிக்க முடியுதோ எல்லாத்தையுமே படிக்குது. இதில் காலிங் ஆப் பார்த்தீங்கன்னா கூகுளுடைய ஆப்பை கொடுத்துருக்காங்க. ஆனால் மெசேஜிங் ஆப் வந்து ஜியோடைய மெசேஜிங் ஆப் இருக்குது. ஏன் இந்த கன்ஃபியூஷன் அப்படின்னு தெரியல. ஸோ மோஸ்ட்லி கூகுள் ஆப் இருக்கிறதுனால உங்களுக்கு ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து இதில் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அண்ட் இதில் ஃபஸ்ட்டு சிம் நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் ஃபஸ்ட்டு சிம் வந்து ஜியோ சிம்மை தான் வந்து போடணும். நீங்கள் அதற்கு தான் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணணும். நீங்கள் செகண்ட் சிம் வேணால் வேறு ஏதாச்சும் சிம்மை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத போல சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே நான் வேறு சிம்மை போட்டு பார்த்தோம், வேறு ஒரு சிம்மை போட்டு பார்த்தோம். பட் அந்த சிம் வந்து ஒர்க் ஆகலை ஃபஸ்ட்டு சிம்மில். செகண்ட் சிம்மில் போட்டது மட்டும் தான் ஒர்க் ஆகுது. பட் நான் இன்னும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், எப்படி ஃபஸ்ட்டு சிம்மை ரீசார்ஜ் பண்ணாமல் செகண்ட் மட்டும் ரீசார்ஜ் பண்ண ஒர்க் ஆகுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பட் இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து எக்கச்சக்கமான கேள்விகள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இருக்குன்றது எனக்கும் வந்து தெரியும். அதெல்லாம் என்ன கேள்விகள் என்ன ஏதுன்றதை இந்த ஃபோனுக்கு வேணால் தனியாக ஒரு FAQ வந்து பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பிளானுக்கு ஒர்த்தா இல்லை என்ன ஏது, இதில் நான் இதை செக் பண்ணலாம் அதை செக் பண்ணலாம் BGMI செக் பண்ணுங்க அப்படின்றத போல் எந்த கேள்வியாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் என்னெல்லாம் வருதோ நான் கண்டிப்பாக தீபாவளிக்கு முன்பாகவே இந்த FAQ வந்து ஷூட் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ண நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ ஃபைனலாக ஒரு விஷயத்துக்கு வருவோம். இதோடைய ப்ரைஸிங் நீங்கள் 1999 ரூபாய் கொடுத்தா இந்த ஃபோனை எடுத்துக்கலான்றதை சொல்கிறாங்க. பட் அது சொல்கிறது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு சில ஸ்டார்லாம் இருக்கும். அந்த ஸ்டார் தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஸ்டார். இல்லாட்டி அவங்க சூப்பர் ஸ்டார் ஆகிடுவாங்க, நம்ம வந்து தெருக்கோடியில் தான் நிற்கணும். ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா 501 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவதாக நீங்கள் மாதம் ரீசார்ஜ் பண்ணணும். மினிமமாக 18 மாதத்துக்காச்சும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணுன்றதை போல சொல்கிறாங்க. எக்கச்சக்கமான பிளான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நிறைய விதமான வந்து பிளான்ஸ் வந்து இருக்குது. இந்த பிளானில் உங்களுக்கு கால்ஸும் கிடைக்கும், ஒரு சில டேட்டாவும் வந்து கிடைக்கும். அட் த சேம் டைம் இந்த ஃபோனுடைய ஒரு சில காஸ்ட்டும் வந்து எடுத்துப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தாலுமே இந்த ஃபோனுடைய விலை
₹6,500 மேலே தான் வந்து போகுது. 18 மாதம் நீங்கள் கட்டினாலுமே வந்து விலை கொஞ்சம் அதிகமாக தான் வந்து போகுது. இல்லை 24 மந்த்ஸ் கட்டினாலும் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து போகும். பட் இந்த ஃபோன் இப்போ யூஸ் பண்ண வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே, அந்த பெசல்ஸ் இருக்குது. டிஸ்பிளேல பிரைட்னஸ் இன்டோரில் பரவாயில்லையா இருக்குது, அவுட்டோரில் எப்படி இருக்குன்றதையும் நான் வந்து செக் பண்ணணும். ஆனால் ஓஎஸ் பரவாயில்ல, ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குற ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கொஞ்சம்லாம் கிடையாது, அதிகமாக தான் இருக்குது. மேபி நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த ₹3,500 இல்லை ஒரு ₹4,000 மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ரீசார்ஜில் மற்ற மாதிரி கொஞ்சம் அப்படி எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். பட் இப்பயும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த மினிமம் ரீசார்ஜ் பிளான் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கு. நீங்கள் தனியாக வேறு ஒரு ஃபோனை வாங்கி அதில் ஜியோ சிம் போட்டு யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன காஸ்ட் வருமோ அதை விட இதில் அதிகமாக வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் அந்த ஃபீலுக்கு இது ஒர்த்தா என்ன ஏதுன்றதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லுங்கள். நான் அதில் கமெண்ட் பண்ணுறதை விட நீங்களே அதை கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நான் வேணால் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குன்றது என்னோட ரிவ்யூவில் சொல்கிறேன். சும்மாவே வந்து உடான்னு சொல்கிறேன், நான் விரும்பவில்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி உங்களுக்காக வந்து கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் FAQ கொஷின் கேளுங்க. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்த்துக்கள்.